السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. رياض الصالحين பாடம் 30. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 30ஆம் நாள் பாடத்துல நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்தில் பொறுமை என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய பேசப்படக்கூடிய அந்த ஹதீசுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ இந்த ரியாது சாலிஹினுடைய 30ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். இந்த 2 ஹதீசுகளும் ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அதுல முதலாவது ஹதீஸு முஃமின்கள் சோதிக்கப்படுவார்கள் என்ற தலைப்பின் கீழே வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்ப முஃமின்கள் சோதிக்கப்படுவார்கள். எதையெல்லாம் கொண்டு சோதிக்கப்படுவார்கள், எப்படியெல்லாம் சோதிக்கப்படுவார்கள், அவர்கள் சோதிக்கப்படுவதன் மூலமாக அவர்களுக்கான கூலி என்ன, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எதை வழங்குகிறான் என்பதையெல்லாம் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சரிங்களா? அப்போ இதுதான் முதலாவது ஹதீஸ், முஃமின்கள் சோதிக்கப்படுவார்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடியது. இரண்டாவது ஹதீஸானது உமர் ரதியல்லாஹு அன்ஹு வின் கோபம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தகையவர்கள் என்பது நமக்கு தெரியும். மாபெரும் வீரர். உமர் ரதியல்லாஹு அவர்களை பார்த்தா எல்லாரும் நடுங்கக்கூடிய அளவிற்கு, அந்த அளவிற்கு சக்தி மிக்கவர்கள், அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கவர்கள். அப்போ உமர் ரதியல்லாஹு அவர்கள் எந்த அளவிற்கு கோபம் கொள்வார்களோ அந்த அளவிற்கு உமர் ரதியல்லாஹு அவர்கள் பொறுமைசாலியாகவும் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக உமர் ரதியல்லாஹு அவர்கள் வாழ்ந்து காட்டியவர்கள். அப்போ அந்த உமர் ரதியல்லாஹு அவர்களுடைய கோபம் என்று சொன்னா, இந்த ஹதீஸின் மூலமாக உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வரும் அளவிலான ஒரு சம்பவம் நிகழ்த்தப்படும். அப்போ உமர் ரதியல்லாஹு அவர்கள் கோபம் கொள்ள என்ன காரணம், எதற்காக அவர்கள் கோபம் கொண்டார்கள், அவர்கள் கோபத்தினால் என்ன ஆனது, அவர்கள் கோபம் கொண்டதை பார்த்து எப்படி அவர்கள் கோபத்தை அடக்கி கொண்டார்கள், இந்த விஷயத்தை எல்லாம் இந்த இரண்டாவது ஹதீஸ்ல நமக்கு முழுமையாக பதிவு செய்து தருவார்கள். அதுதான் உமர் ரதியல்லாஹுவின் கோபம் என்ற தலைப்பின் கீழே போடப்பட்டிருக்கு. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸ்களை மட்டும் மாத்திரம்தான் இந்த பாடத்துல நம்ம படிக்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இந்த ஹதீஸ்ல ஒரு ஹுலாசா என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுது. அப்ப அவங்க சொல்றாங்க, முசீபத் என்பது, சோதனை என்பது ஒரு முஃமினான ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு முஃமினான பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த சோதனை அவர்களுடைய விஷயத்திலும் இருக்கும், அவர்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கும், அவருடைய சொத்து சுகங்களுடைய விஷயத்திலும் இருக்கும்.
எதுவரை என்று சொன்னால் அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் வரையிலும் அது இருக்கும். அப்ப அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு அவர்கள் செய்த எந்த ஒரு பாவமும் அவரிடத்தில் இருக்காது. எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்ட நிலையில் தான் அல்லாஹுவை அவர்கள் சந்திப்பார்கள். அதுவரையிலும் சோதனை அந்த முஃமின்களை விடாது என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ முஃமின்களுக்கு இந்த உலகத்துல சோதனை என்பது அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த உலகத்துல நம்ம விஷயத்தெல்லாம் சரி, நம்ம பிள்ளைங்களை கொண்டோ இல்ல மற்ற ஏதாவது காரியத்தை கொண்டு எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டே இருப்பார்கள். அந்த உலகத்துல பிரச்சனை இல்லாதவங்க யாரும் கிடையாதுல. அதுல குறிப்பா அந்த முஃமினீன்களுக்கு அல்லாஹு தஆலா சோதனையை நிறைய கொடுப்பான். ஆனா அதனுடைய கூலி என்னவென்று சொன்னால், மறுமையினால் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அந்த முஃமின் நாம செய்த எந்த ஒரு பாவமும் நம்மிடத்தில் இருக்காது. எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான நிலையில், ஒரு எந்த ஒரு பாவமும் செய்யாத நிலையில் அல்லாஹுவை நாம் சந்திக்க முடியும். அப்போ அல்லாஹுவை அந்த நிலைமையில் நாம் சந்திப்போம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இங்க பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இப்ப பாருங்க, நம்ம ஹதீஸை வாசிப்போம். 49வது ஹதீஸ். وعن أبي هريرة رضي الله عنه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. மா யஸாலுல் பலாஉ, சோதனை என்பது நீங்காது. சோதனை என்பது நீங்காது. பில் முஃமினி வல் முஃமினதி, ஒரு முஃமினான ஆணுக்கோ இல்லை ஒரு முஃமினான பெண்ணை கொண்டோ சோதனை என்பது நீங்காது. ஃபீ நஃப்ஸிஹி, அவர்கள் தன்னுடைய விஷயத்திலோ, இந்த முஃமின்கள் அந்த முஃமின்களுடைய நஃப்ஸுடைய விஷயத்தில், தன்னுடைய விஷயத்தில் நீங்காது. வவலதிஹி, இன்னும் அவருடைய பிள்ளைகள் விஷயத்துல. வமாலிஹி, இன்னும் அவர்களுடைய பணத்தினுடைய விஷயத்தில் எல்லாம் சோதனை என்பது நீங்காது. ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், யல்கல்லாஹு தஆலா, உயர்ந்த அல்லாஹுவை அவன் சந்திக்கின்ற வரை. வமா அலைஹி, இன்னும் அவர்கள் மீது இருக்காது. ஹதீஅத்துன், எந்த ஒரு பாவமும் அவர்கள் மீது இருக்காது. பாவம் இல்லாத ஒரு நிலையில் அல்லாஹுவை அவர்கள் சந்திப்பார்கள் என்பதை ஆணித்தரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸினை திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாகும். கால, இன்னும் சொல்றாங்க, ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஹதீஸு ஹஸன் என்பதாகவும் இந்த ஹதீஸை சொல்றாங்க. ஸஹீஹான ஹதீஸ் என்பதாகவும் இந்த ஹதீஸை திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து தந்திருக்கின்றார்கள். அப்போ இதுவரைக்கும் நம்ம ஹதீஸுன் ஹஸன் என்பதுதான் பார்த்தோம். இந்த ஸஹீஹ்ங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையே போட்டதாக எந்த ஒரு இதுலையும் இதுவரைக்கும் அந்த பாடத்தை நம்ம பார்க்கல. அப்போ இந்த ஸஹீஹின் எதற்காக இங்க போறாங்கன்னு சொன்னா, முதலாவதாக இந்த ஹதீஸுன் ஹஸன் சொல்றாங்க இல்லையா, இந்த ஹஸனுக்கு ரெண்டு விதம் இருக்கு. ஹஸனுல் லிதாத்திஹின்னு ஒரு விதம் இருக்கு, ஹஸனுல் லிகைரிஹி என்ற ஒரு விதம் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ் என்பதாக போட்டா, இது ஹதீஸுன் ஹஸனாக இருக்கக்கூடிய ஹதீஸ்ல ஹஸனுன் லிதாத்திஹி என்ற ஹதீஸின் கீழே வரக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதாக இது அறிவிக்கும் விதமாக தான் இங்க ஹஸனுன் ஸஹீஹ் என்பதாக நமக்கு போட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு சபர், பொறுமை என்ற பாடத்தின் கீழே வரக்கூடிய பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னது? முஃமின்கள் சோதிக்கப்படுவார்கள், அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலாவை சந்திப்பார்கள் சொன்னாங்களே. அல்லாஹு தஆலாவை எல்லா பாவமும் கழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அல்லாஹு தஆலாவை சந்திக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ அவர்கள் பொறுமையோடு இருந்து கொண்டார்கள் அர்த்தம். அல்லாஹ் தந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு அந்த சோதனைக்கிணங்க தன்னை பொறுமையாக்கி கொண்டு அவர்கள் வாழ்ந்ததின் காரணமாக தான் இப்படி ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த ஒரு செய்தி இங்க வருவதன் காரணமாக தான்
இந்த ஹதீஸு பொறுமை என்ற பாடத்தின் கீழே பாபு சபர்ல நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்ட மாதிரி முஃமின்கள் சோதிக்கப்படுவார்கள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ இதுதான் இந்த 49வது ஹதீஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக 50வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸினுடைய ஒரு ஹுலாசா என்னவென்று சொன்னால், இந்த ஹதீஸினை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, ஒரு முறை உஐனத் இப்னு ஹிஸன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் வராங்க. யார பார்க்க வராங்கன்னா, அவருடைய சகோதரருடைய மகனான ஹுர் இப்னு கைஸ் அவங்கள பார்க்கறதுக்காக, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக யாரு உஐனத் இப்னு ஹிஸன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் வராங்க. அப்போ இந்த ஹுர் இப்னு கைஸ் என்பவர் யாருன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள்ல ரொம்ப நெருக்கமானவங்க. நெருக்கமா சில பேர் இருப்பாங்களா இல்லையா? அதன் நபர்ல ஒரு நபர் இவரும் ஒருத்தவர் என்பதாக சொல்றாங்க. இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபையில் இருக்கக்கூடிய நபர்களை பத்தி விவரிக்கிறாங்க. சபையில் இருக்கக்கூடிய அனைவர்களும், அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசகர்கள் எல்லாருமே வயது முதிர்ந்தவர்களாகவும், எல்லாருமே வயது முதிர்ந்தவர்களும் அதுல இருந்தாங்க. இன்னும் வாலிபர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்றாங்க, அந்த எல்லா நபர்களுமே குர்ஆனை நன்கு கிராத்தோடு, நன்கு அருமையான முறையில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியையும் இங்கு பதிவு செய்து தராங்க. அப்போ இப்ப அவங்கள பத்தி பேசுறாங்க. அந்த உஐனத் இப்னு ஹிஸன் அந்த நபர் வந்து தன்னுடைய சகோதரனுடைய மகனான ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, உங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கம் தானே? நீங்க அமீருல் முஃமினீனான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம். அப்போ அதனால அவர்களை நான் சந்திப்பதற்கு நீங்கள் அனுமதி வாங்கிதாங்க. நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திக்கணும், நான் உங்களை பார்க்கணும் என்பதாக கேட்ட பொழுது, இதன் காரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. போயிட்டு இதே மாதிரி வந்திருக்காங்க, என்னுடைய பெரியப்பா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை சந்திக்கணுமா அப்படின்னு ஒரு அனுமதி தாங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. யாரு? ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அனுமதி தராங்க. சரி வர சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அனுமதி தந்த உடனே உள்ள வராரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த உடனே, இப்னு ஹத்தாபுடைய மகனே, அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் ஒன்னும் எங்களுக்கு தரல. நீங்கள் பெரிதாக ஒன்றும் எங்களுக்கு தரவில்லை. நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளவில்லை, நீதமாக நீங்கள் தீர்ப்பு வழங்கவில்லை என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பார்த்த உடனே அது சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியான கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. எந்த அளவு கோபம்னு சொன்னா, அந்த நபரை அடித்து கீழே விழ வைக்க வேணும். அடிச்சு கீழே விழ வச்சிடலாமான அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்னும் அளவிற்கு அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. வந்த உடனே ஹுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல. பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, அமீருல் முஃமினீனே, நிச்சயமாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை நபிமார்களுக்கு இறக்கி நிற்கின்றான். அந்த ஆயத்து என்னவென்று சொன்னால், நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் நன்மையை நீங்கள் ஏவுங்கள், மடையர்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறான். அப்போ இதன் காரணமாக இவரும் ஒரு மடமைத்தனத்தில் உள்ளவர் இருந்து ஒருவரா இருக்கிறாரு. ஏதோ தெரியாம கேட்டுட்டாரு, இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால இவரை ஒரு ஜாஹிலீன்களாக நீங்க கருதி இவரை நீங்க புறக்கணிச்சிருங்க அமீருல் முஃமினீனே. அல்லாஹ் தஆலா சொன்னது போல இவர்களை புறக்கணித்து விடுங்கள், ஒன்னும் செஞ்சிடாதீங்க, இவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பெரியாப்பாக்காடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்யறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இந்த ஆயத்தை ஓதின உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு மறுப்பும் செய்யல. அவர்கள் எந்த ஒரு மாறும் செய்யாமல் அந்த ஆயத்திற்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்டு நின்றவர்களாக இருந்தார்கள். அந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் தந்த அந்த ஆயத்தை மதித்தார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த ஹதீஸினுடைய
ஒரு ஹுலாசாவாக இருக்கு. இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. 50வது ஹதீஸ். வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்போ இப்னு அப்பாஸ் போட்டிருக்காங்க. இப்னு அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லான்னு ஒரு பேர் வரும், அது இங்க போடல. இப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மகனான அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக என்ற துஆவை செய்கிறாங்க. கால அவர்கள் சொன்னார்கள், கதிம உஐனத்து இப்னு ஹைஸ்ன். ஹைஸ்ன் என்பவருடைய மகனான உஐனா என்பவர் வந்தார். ஃபனஸல அவர் தங்கினார். அல இப்னி அஹீஹி அவருடைய சகோதரனுடைய மகனிடத்தில் அவர் தங்கினார். அது யாருன்னு சொல்றாங்க? அல் ஹுர் இப்னி கைஸின் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஹுர் இப்னு கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய கைஸ் என்பவருடைய மகனான ஹுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய சகோதரனான மகனுடைய வீட்டுல அவங்க தங்குறாங்க. வகான இன்னும் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யாரு? ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியிருந்தார்கள். மினன் நஃபரி அல்லதீன யுத்னீஹிம் உமரு ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு நபராக ஒரு குழுவை சார்ந்தவராக ஆகியிருந்தார்கள். அல்லதீன எத்தகைய குழு என்று சொன்னால், யுத்னீஹிம் அந்த குழுவினை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருக்கமாக்கி இருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குழுவை நெருக்கமாக்கிறாங்கன்னு சொன்னா என்னது? அந்த குழுவுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரொம்ப நெருக்கம், ரொம்ப தொடர்பு அதிகம், ரொம்ப நெருக்கமான நபர்கள். அந்த நபரில் இருந்து ஒரு நபராக இருக்கின்றார்கள் என்பதாக சொல்றாங்க. வகானல் குர்ராஉ இன்னும் ஓதக்கூடியவர்கள் ஆகியிருந்தார்கள். எங்க ஓதக்கூடியவங்க? அஸ்ஹாப மஜ்லிஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபையில் இருப்பவர்கள். அப்போ சபைக்குண்டானவர்கள் ஓதக்கூடியவர்களாக ஆகியிருக்கக்கூடிய அந்த நபர்கள். வமுஷாவரதிஹி இன்னும் அவர்களுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனை குழுவில் இருப்பவர்கள் ஆகிறவர்கள். குஹூலாகவும் இருந்தார்கள். அப்போ குஹூலுன்னு சொன்னா ஷரஹல எழுதுறாங்க 33 அல்லது 35 வயது முதல் ஒரு 55 வயது வரையிலும் உள்ள அந்த பருவத்திற்கு குஹூலுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாலிபத்திற்கும் அந்த வயது முதிர்ந்த அந்த காலத்திற்கும் இடையிலான ஒரு காலம், ஒரு பருவம், அந்த பருவத்திற்கு குஹூலுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த குஹூலாகவும் ஆகியிருந்தார்கள். கானு அவு ஷுப்பானன் இன்னும் அவர்கள் வாலிபர்களாகவும் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்போ அவங்க குழுவில் இருக்கக்கூடியவங்க நல்ல குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் ஆகியிருந்தாங்க. இன்னும் அந்த சபையில் இருக்கக்கூடிய நபர்கள்ல வாலிபர்களும் உண்டாகக்கூடியவர்களாக இருந்தார்கள். குஹூலாகவும் அவர்கள் குழுவில் ஆகியிருந்தார்கள் என்ற விஷயத்தை இங்க பதிவு செய்யறாங்க. அப்போ அப்போ ஐனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபரு இப்னி அஹீஹி தன்னுடைய சகோதரன் தன்னுடைய சகோதரனுடைய மகனிடத்துல கேட்டாங்க. இப்னு அஹீ என்னுடைய சகோதரன் மகனே, லக வஜ்ஹுன் இன்த ஹாதல் அமீரி. லக வஜ்ஹுன் உனக்கு புறம் இருக்கின்றதா? அப்போ வஜ்ஹுன் சொன்னா இந்த இடத்துல நம்ம தொடர்புன்னு வச்சுக்கலாம். உனக்கு தொடர்பு இருக்கின்றதா, நெருக்கம் இருக்கின்றதா? இந்த ஹாதல் அமீரி இந்த தலைவரிடத்தில் இந்த தலைவரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் உனக்கு நெருக்கம் இருக்கின்றதா என்பதாக கேட்கிறாங்க. அப்போ நெருக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சொன்னாங்க, ஃபஸ்தஅதின் லீ அலைஹி அவர்களிடத்தில் எனக்கு நீ அனுமதியை வாங்கித்தா, நீ அனுமதியை தேடித்தா என்பதாக சொல்றாங்க. அப்போ நான் உங்களை சந்திக்கணும், எனக்கு நீ அனுமதியை வாங்கித்தா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க. அப்போ ஃபஸ்தஅதன யாரு? ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி தேடினார்கள். ஃபஅதின லஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஐனா என்பவருக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். அப்போ அனுமதி தந்து வர சொல்றாங்க. ஃபலம்மா தகல அவர் நுழைந்த பொழுது, இந்த ஐனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் நுழைந்த பொழுது, கால அவர் சொன்னாரு, ஹி இப்னுல் ஹத்தாப் ஹத்தாபுடைய மகனே என்பதாக கூச்சலிட்டு சொல்றாங்க. கூச்சலிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உடனே
வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக மா துஅதீனல் ஜஸ்ல எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் பெரிதாக எதுவும் தரவில்லை என்பதாக சொல்றாங்க. ஜஸ்லு சொன்னா ஆளுமு, ஆளுமுனா பெரிதானது, மகத்துவம் மிக்கது. அப்ப மகத்துவம் மிக்க எந்த ஒன்றையும் எங்களுக்கு நீங்கள் தரவில்லை என்பதாக சொல்றாங்க. இன்னும் வலா தஹகுமு ஃபீனா பில் அத்லி நீதத்தை கொண்டு எங்கள் விஷயத்தில் நீங்கள் தீர்ப்பு வழங்கவில்லை. இப்போ நீதத்தை கொண்டு எங்க விஷயத்துல நீங்க தீர்ப்பு வழங்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபம் கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஹத்தா எந்த அளவிற்குன்னு சொன்னா அஹம்ம அவர்கள் எண்ணினார்கள் ஐயூ உக்யா பிஹி அந்த உஐனா என்பவரை கொண்டு வீழ்த்தி விடுவதை அவர்கள் எண்ணினார்கள். அப்ப அந்த உஐனாவை அடிச்சு கீழே தள்ளிடலாமான அளவுக்கு அவர்கள் கோபம் கொண்டார்கள், என்னும் அளவிற்கு கோபம் கொண்டார்கள் என்பதாக சொல்றாங்க. அப்போ ஃபகால லஹு ஃபகால லஹுல் ஹுர்ரு வஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், யா அமீரல் முஃமினீன ஓ முஃமின்களுடைய தலைவரே, இன்னல்லாஹ தஆலா நிச்சயமாக உயர்ந்தவனான அல்லாஹு தஆலா கால லி நபியிஹி தன்னுடைய நபியிடத்தில் தன்னுடைய நபிக்காக வேண்டி கூறியிருக்கின்றான். அந்த ஆயத்தை சொல்றாங்க, நபிக்கு இருக்குன்னு அந்த ஆயத்தை சொல்றாங்க, ஹுதில் அஃப்வ நீங்கள் மன்னிப்பை பிடித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வஅமுர் பில் உர்ஃபி இன்னும் நன்மையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள், நல்ல விஷயத்தை கொண்டு நீங்க ஏவுங்க. வஅரிது அனில் ஜாஹிலீன் மடையர்களை விட்டும் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். இப்போ மடையர்களை விட்டு நீங்க ஒதுங்கி விடுங்க, அவங்களை நீங்க புறக்கணிச்சிருங்க என்பதாக அல்லாஹு தஆலா சொன்ன இந்த ஆயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க. ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஆயத்தானது அஅராஃப் சூரத்துல் அஅராஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 198வது ஆயத்தாக இது பதிவு செய்யப்படுது. அப்போ வஇன்ன ஹாதா மினல் ஜாஹிலீன் நிச்சயமாக இவரும் மினல் ஜாஹிலீன் மடையர்களில் கட்டுப்பட்டவராக இருக்கிறார். இப்ப மடையர்களில் இருந்து இவரும் ஒருத்தராக இருக்கிறார். வல்லாஹி அப்படின்னு சொல்ல உடனே அடுத்த செய்தியை பதிவு செய்யறாங்க பாருங்க. வல்லாஹி யாரு ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக மா ஜாவஸஹா உமரு ஹீன தலாஹா அந்த ஆயத்தினை ஓதிய பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கடக்கவில்லை. அப்போ ஜாவசன் சொன்னா கடக்கவில்லை என்ற அர்த்தத்தில் வரும். இந்த இடத்துல ஷரஹ்ல என்ன தெளிவுபடுத்துறாங்கன்னா ஹாலஃபஹான்னு எழுதுறாங்க, மா ஹாலஃபஹா அதை அவர்கள் மாறாக செய்யவில்லை, மாறு செய்யவில்லை. அப்போ அந்த குர்ஆன் ஆயத்தை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் செய்யாம அவர்கள் அந்த குர்ஆன் ஆயத்துக்கு கட்டுப்பட்டார்கள்னு சொல்றாங்க. இன்னும் அவர்கள் ஆகியிருந்தார்கள் வக்காஃபன் இன்த கிதாபில்லாஹி தஆலா உயர்ந்தவனான அந்த அல்லாஹ்வுடைய அந்த வேதத்திற்கு அந்த வேதத்திடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் கட்டுப்பட்டு நிற்பவராக இருந்தார்கள் என்பதாக இந்த விஷயத்தை இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். ரவாஹுல் புகாரி இந்த ஹதீஸானது புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அவர்கள் அறிவித்ததாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸு பாபு சபுர் பொறுமை என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபப்பட்ட பொழுது அந்த ஹுர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதில் அஃப்வ நீங்கள் மன்னிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், மன்னிப்பை நீங்கள் கடைபிடியுங்கள் என்பதாக சொன்னாங்களே இல்லையா? அப்ப மன்னிப்பை கடைபிடிங்கள் என்பதாக சொன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பொறுமையோடு இருந்து கொண்டு அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் அமீருல் முஃமினீனே என்பதாக இந்த ஆயத்தினை அவர்கள் ஓதி காட்டினார்களா இல்லையா? அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸு பாபு சபுர் என்ற பாடத்தின் கீழே அமையக்கூடியதாக இருக்கு. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்ட மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கோபம் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த பாடத்துல நாம 49வது ஹதீஸ் இன்னும் 50வது ஹதீஸான இந்த 2 ஹதீஸையும் நாம் இங்கு நிறைவு செய்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 51வது ஹதீஸை நாம் வாசிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.